ப்ளூ கலர் ஐஸ் இருக்க பர்சனை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும் அவங்க கண்ணு. நார்மலா ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவங்க கண்ணு கலர் ப்ளூவா இருந்துச்சுன்னா எவ்வளவு அட்ராக்டிவா இருப்பாங்க. நம்மளே வெச்ச கண் எடுக்காம அவங்களையவே பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அவங்க கண்ணு அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இது எப்படி வந்துச்சு? இந்த ப்ளூ கலர் கண்ணு வச்சிருக்க எல்லா மனுஷங்களும் ஒரு மனுஷனோட வம்சாவளின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் எல்லா ப்ளூ கலர் கண்ணு வச்சிருக்கிறவங்களும் ஒரே வம்சாவளிகள் தான். நார்மலா நம்ம கண்ணோட கலர் டிசைட் பண்றது மெலனின் தான். ஆனா அரௌண்ட் 6000 இருந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெனடிக் சேஞ்ச் ஒரு பர்சனுக்கு நடந்தது. அந்த மியூட்டேஷன் எஃபெக்ட் தான் HERC2 ஜீன்னு சொல்லுவாங்க. இது இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற ஐரிஸ் இருக்கு இல்லையா, அதோட மெலனினை குறைச்சுது. அதோட ரிசல்ட் தான் இந்த ப்ளூ ஐஸ். அண்ட் இந்த சிங்கிள் மியூட்டேஷன் தான் ஜெனரேஷனா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ டெக்னிக்கலா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கெல்லாம் ப்ளூ கலர் கண்ணு இருக்கோ அவங்க எல்லாருமே சேம் ஜெனடிக் ஆன்செஸ்டரை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது லைக் ஒரு ஹிடன் ஃபேமிலி மாதிரி அக்ராஸ் த வேர்ல்டு. இப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் கண்ணு இருக்கு அப்படின்னா, அமெரிக்கால ஒருத்தவங்களுக்கு ப்ளூ கலர் கண்ணு இருக்கு அப்படின்னா நீங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ். ஆனா அவங்களுக்கு நீங்க யாருன்னே தெரியாம இருக்கலாம். ப்ளூ கலர் கண்ணு பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா ஸ்டோரி என்ன? ஒரே ஒரிஜின் தான், ஒரே மனுஷன் கிட்ட வந்தது தான், ஒரே மியூட்டேஷன் தான். இந்த ஃபேக்ட் ரொம்ப கிரேசியா இருக்குல்ல? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.